தெரியாதா? அரசாங்கமா பஞ்சாங்கமா ராஜாங்கமா ஒண்ணுமே கிடையாது. மொத்த மஞ்சள் துண்டு கண்ணு வருமா பாரு அவன மந்தி. மஞ்சள் நம்ம குரங்கு. வாங்கஜா வாங்கஜா. வணக்கம் 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 வாழ்வதாரம். மறுபாடு ஒரு பெருக்க மந்திரி கணக்கி சபையை பார்த்தாயா? எப்படி அப்ப சபை? இதுதான் பெருத்த நாடக சபை. நாடக சபை முன்பாக ஆடியர் வந்திருக்கிறது. யார் அம்மா? எங்க பிறந்தவே? எங்க வளர்ந்தவே? கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆமலியா? எந்த நாட்டுக்காரத்தி? யாரோட மக? விளக்கம் தோணுது. எனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு தெரியுமா? முதல்ல அப்படியே எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்லலாமா? வாயால நீயே விளக்கமா விவரமா சொல்லு. விளக்கமா நீ தெரிவித்தால் ஆமா அதுவே பெருது உலகம். ஆமா அம்மாடி ஆனா வச்சலா சுந்தரி முதல் பேர் வச்சது வச்சலா. இப்ப எல்லாம் பரிசுமா பேசுவாங்க. பரிசமானாக்கா உலகத்திலே எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமா பெருமை இருக்கிறாங்க, சின்னமா இருக்கிறாங்க, தாழ்ந்தமா இருக்கிறாங்க, ஒண்ணுமா இருக்கிறாங்க. இருந்த போது எனக்கு முதல் பேரு தாய் தந்தை எனக்கு ஆசையா வச்ச பேரு வச்சலா. வச்சலா முதல் பேரு நல்ல பேரு வச்சலா. வச்சலா இப்பயும் வந்து கீழ்நாடு வந்துட்டா கீழ்நாடாக்கா நம்ம திருக்கோணம் தாலுக்காவில இருந்து இந்த பக்கம் வந்துட்டாக்கா வச்சலா கல்யாணம் ஆகிட்டா அதையும் பெருதுடா உலகத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரி மாலேடு நம்ம பக்கத்துல வந்து சுந்தரி மாலேடு. தம்பி பச்சனை குத்தரை சொன்னாக்கா பச்சனை எங்க பிறந்தவன் எங்க வளர்ந்தவன் என் நாடு எப்படி அப்படி நாடு உனக்கு விளக்க தெரியுமா? தெரியாது அம்மா. அதான் ஆடு என்று சொல்ல முடியானே கடல் கல்லையே பள்ளி கொண்டிருக்கிறாரே சாத்த எந்திரமா அவனுடைய மகள் விளக்க முடியானே நான் தான் வச்சலா சுந்தரி. ஓ நீ அந்த பக்கம் மோலா என்ன மோலா இருக்குது. ஏய் பகவான்டா. ஓ பகவான். ஐயோ பகவானுடைய வாய் கம்மி இருக்காது உட்கார விட்டு வாயா கம்மி. ஐயோ பகவான் மோலா பின்ன பேட்டா அப்படியா? வீணா அழுதி போவாத. ஐயோ ஏன்டா அழுதி போனா? ஏன்டா என்ன மாத்தி விடுறான்? எங்க அப்பா பேரு வந்து பொக்கவாயன். அவன் சொன்னானா? இல்ல உலகத்திலே எல்லாம் கேட்குவாங்க. ஆதி என்று சொல்ல முடியாத கடற்கரையிலேயே பள்ளி கொண்டிருக்க முடியாத ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய அவர் மேலே பள்ளி கொண்டிருக்க முடியாது. எங்க அப்பா நாராயணமூர்த்தி. ஆமா அவர் எப்படியாப்பட்ட ஆளு? இந்த உலகமே அளந்து வந்தாரு. எது உலகமே பொதுவா சொல்லனாக்க உலகத்தை அளந்து வர சமயத்திலே அப்பதான் வந்து உலகத்தை பெருமாள்னு பேர் வந்தது. அது எங்க வந்து தெரியுமா? திருக்கோணூர் தாலுகாவில் தான். திருக்கோணூர்ல பாத்தியே உலகத்தை பெருமாள் இந்த உலகத்தை அளந்து வந்தாராம். அது காரணம் என்ன தெரியுமா? அதுதான் மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். யாரு? மாபலி சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினாக்கா அவர் வந்து சூரன் கிடையாது. பொதுவா சொல்லுவாங்க எல்லாருமே அவர் சூரன் கிடையாது. மகாபலி சக்கரவர்த்தி அவர் மதத்தை அடைக்க வேண்டும் என்று அவரை எங்க அப்பா பார்த்தார். இவர் நம்ம தான் பேரரசன், உலகத்திலேயே நம்ம தான் வந்து தானியமா அத்தனையும் வாரி கொடுக்கணும் அப்படின்னு பேரரசனா இருந்த போது அவரை மதத்தை அடைக்க வேண்டும் என்று ஏழை பிராமணாக சென்று ஓரடி தானம் கேட்டார். யாரு கேட்டாரு? எங்க அப்பா ஏழை பிராமணாக சென்று ஓரடி தானம் கொடுத்தார். அதுவே உலகத்தில் பெருது ஐயா அப்படின்னு கேட்டார். அடே ஓரடி தானம் கேட்கறையே, இந்த ஓரடி தானத்திலே உட்கார முடியுமா? எழுந்திருக்க முடியுமா? நிக்க முடியுமா? இல்ல படுக்கத்தான் முடியுமா? முடியாதுனாக்கா உனக்கு 3 அடி கொடுக்கறன்னு சொன்னார். யாரு? எங்க அப்பா. சொன்ன போது அப்ப அவர் பார்த்தார். 3 அடி தானம் கொடுத்தார். 3 அடி தானம் கொடுத்த போது அவர் பார்த்தார். 3 அடி தானத்தை 1 அடி தானத்தை இந்த பூமியை ஒரு அடியாகும், ஆகாயத்தை ஒரு அடியாகவும் மற்றொரு அடி எங்கடா அப்படி கேட்ட போது 2 அடி போயிடுச்சு. இன்னும் ஒரு அடி எங்கடா இருக்குது? இன்னும் ஒரு அடி எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்ட போது அவர் சிரத்தை காட்டினாராம். யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. இன்னும் ஒரு அடி எங்கடா இருக்குது அப்படி கேட்ட போது அவர் சிரத்தை காட்டினாராம். கீழே குழந்து நடந்து சிரத்தை காட்டிய போது அவர் பாதத்தை வைத்து அப்பதான் கொண்டு போய் அதெல்லாம் சுமல பாதாளத்தை கொண்டு சேர்த்தாராம்.
சேர்த்தார தவிர அந்த அதல சுதல பாதாளத்தை சேர்த்த போது அவரு அங்கேயும் போயிட்டு அந்த அதல சுதல பாதாளம் சொன்னாங்க அந்த பாதாளத்தையும் அவரு உலகத்தை ஆண்டு வராரு. யாரு ஆண்டு வராரு? மாபலி சக்கரவர்த்தி. இது ஒரு புராணம் இருக்கிறது. ஆனா இருந்த போதும் அப்படியாப்பட்ட என் தந்தையே வந்து பரிசோதனை பார்க்கறான்னு பாத்தியா? ஆமா. யாரு? உங்க அப்பா. இந்த கெட்டிக்கார. கெட்டிக்காரா? இருந்தாலும் அப்படியாப்பட்ட மகனுக்கு அப்படியாப்பட்ட மகனுக்கு மார்பலி தங்கருக்கு முடியாதே மகாலட்சுமிக்கு ஆனா பரந்தாமனுக்கும் பிறந்த ஒரே ஒரு பெண்ணு ஆறுக்கானாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் சந்திரசூரிய போல ஆகாய மன்ன போல ஆகப்பட்டி குடும்பத்துக்கு ஆண்மொழி பெண்ணு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பெண்ணடா. எங்க அம்மா மகாலட்சுமிக்கும் எங்க அப்பா இருக்கிறாங்களே பகவானுக்கும் ஒரே ஒரு பெண்ணு. கருப்பல கொத்தாட்டம் கருப்ப போல ஒரு சிங்கத்தை எங்க அப்பா பெற்றாங்க. பரவாயில்லையம்மா, ஒரு சிங்கத்துக்கு சிங்கம், ஒரு பொண்ணுக்கு பொண்ணும், ஒரு ஆணுக்கு ஆணும், ஒரு சிங்கத்தை வரைக்கும் உலகத்துல எல்லாம் பேசுறாங்க மகாலட்சுமிக்கும். ஆனா பகவானுக்கு பிறந்த குழந்தை யாருன்னாக்கா உலகத்தை யாருக்கா தெரியுமா? தெரியாது. யாருக்கா தெரியுமா? பத்தில சுந்தரி. ஆனா மார்பில் இருக்க முடியும் மகாலட்சுமி தான் பிறந்தார் அப்படின்னு உலகத்துல யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா இருந்தாலும் உலகத்திலே மகாலட்சுமிக்கும் ஆனா பகவானுக்கு பிறந்த ஒரே ஒரு பிள்ளை பத்திலா சுந்தரி. ஓ, நீதான் அது? ஆமா. பரவாயில்ல, இப்பதான் உன்னை பாக்குறேன். ஏற்கனவே பொண்ணுகிட்ட எவ்வளவு பேசுனா தொடர்பு கட்டாரு. ஐயோ அம்மா, இதே ஒரு பணம் அம்மாடி அப்படி இருக்க போது ஆனா இருந்தாலும் சண்டால துரியோதன் ஆனா சண்டால துரியோதன் பாண்டவாள் ஐவராஜாக்களுக்கும் துரியோதன சேனைக்கும் ஒரு ஏற்பட்டு நாடி நகரவர்த்தி பரிணத்தை கடத்தி ஓராண்டாக்கி அதை பார்த்து கடத்தி வந்து வந்தான். உன் நாட்டை கொடுப்பேன் விருது பாது கொடுப்பேன் என்று கரகன் நியமித்தான் துரியோதனன். யாரு? துரியோதனன். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நாடு வந்து கேட்க நாடு கொடுக்க மாட்டி 18 அமரன் நியமிக்க அந்த 18 ஜெயிக்க அந்த 12 வனவாசம் கிடைக்கும் போது பிராணனால் கொடுக்கப்பட்ட சுதர்கனா தேவிக்கு ஒரு மகள் இருக்கிறார். ஓஹோ, யார் தெரியுமா? அவதான் வந்து ருத்தலி. ஓஹோ, அவதான் முதல் மருமகள். யாரு? நான் தான் முதல் மருமகள். அவ இரண்டாவது மருமகள். எங்க வீட்டுக்காரிக்கு முதல் மருமகனாக வனவாச கிடைக்கும் போது அவ பாண்டவாள் ஐவராஜால மனவாசம் கிடைக்கிறாங்க. எங்க அத்தை குத்தாது எங்க அத்தை இருக்கிறாங்களே காந்தாரி. யாரு? காந்தாரி அம்மன் இருக்கிறாங்களே குத்தாதேவி இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து சுபத்திரன் ஒரு தேவி இருக்கிறாங்கல்ல. சுபத்திரா தேவி ஆகப்பட்டவள் ஆன கொஞ்சம் பட்டத்திலே கூத்து நேல குத்திருக்க போது கூத்து நேல குத்திருக்க சமயத்துல அப்பதான் வந்து லிகிதம் வந்தது. வனவாசம் பாண்டவாள் ஐவராஜாக்கள் கிடைக்க போது ஆனா லிகிதம் வந்தது. லிகிதம் என்னம்மா? லிகிதம்னாக்கா ஒரு லெட்டர். ஓ, லெட்டர் கடிதாச்சப்பா. அப்ப என் பையன் வந்து தகத்தை வைத்து எங்க பையன் தகத்தை வடுது. அப்ப வந்து வேட்டைக்கு போனான். வேட்டைக்கு போற சமயத்துல யாரு எங்க பையன் கிடையாது, அவரோட பையன். சுபத்திரனுடைய பையன். வேட்டைக்கு போக போது அந்த லிகதத்தை கண்டுபிடித்தாங்க. அந்த லிகதை யார் எழுதுனது? நான் எழுதுனேன். அதுக்குதான் லவ் லெட்டர். அது பேர் தான் லவ் லெட்டரா? அது சொல்ல தெரிஞ்சா அப்ப ஒரு மந்தி. நான் மந்தி இல்ல குறைக்குதான். அப்படி கிடையாது. அதுவா சொன்னாக்கா உலகத்திலே எல்லாம் பேரு போகான்னு பார்த்தவங்க நாட்டுல எல்லாருக்கும் தெரியும், விவரம் தெரியும். அந்த லிகத்தை யார் எழுதி அட்டாங்க உனக்கு விவரம் தெரியாது. அது பொதுவாக எப்படி எழுதினா எப்படி ஐயா நண்டார்கோ தந்தை லட்சண பாலனுக்கு என்ன யாரு? லட்சண பாலனுக்கு என்ன பரிமாற்றிட்டாங்க. பரிமாற்றிய போது அப்பதான் எங்க மாமனுக்கு நிர்மாணிட்டேன். ஏன்னா எங்க மாமன் வந்து சில காலம் வந்து எங்க நாட்டுல இருந்தாரு. எங்க நாட்டுல இருந்தாரு? வைகுந்தத்திலே. எங்க நாட்டுல வைகுந்தத்திலே எங்க மாமன் யாரு? அபிமன்யராஜன் சில காலம் இருந்த போது எங்களோட கூடி விளையாடி நாங்க சுகபகமாக இருந்த போது நான் கட்டி அணந்து எங்க மாமனை எனக்கு பெருவி என்று நினைத்தேன். எங்க மாமனை தான் திருமணம் செய்யணும்னு நினைத்தேன். ஓஹோ, அதுதான் சொல்லுவாங்க.
அப்ப வந்து மிகுந்தமாக பட்டாதி நான் எழுதுறேன் எப்படி எழுதுறேன் எப்படி எங்க மாமனுக்கு அபிமன்னனுக்கு ஐயா என்பார்கள் தந்தை ஐயா எங்க அழைத்தே எங்க அபிமன்னே ராத கோவே ஐயா கொண்டான் மேனியனோ பரியமா பெட்டி ஐயா கொடுத்தனார் முகத்தனாலை குறித்தனார் முகத்தனாலை ஐயா கொண்டான் மேனியனோ பரியமா பெட்டி கொடுத்தனார் முகத்தனாலை ஐயா கொடுத்தோக்கரவாரம் என்று கோவித்து தபத செய்தி கட்டிவே மன்னரை அந்த காலையில் கட்டி கடுகைய லக்குண தலை மீது கணதேவம் ஏற்றி வெட்டி என மனவது செய்ய வெட்டா இந்த மங்கையன தீரவித்திருவேன் எங்க மாமனுக்கு நிறுவனம் இருக்க போது இந்த நிறுவனமாக பட்டது யாரு கூட வாங்க போறேன் யாருக்கு பாலுதேவ மூலமாக பாலுதேவனா காத்து கடிகாரி வந்து பாலுதேவ அடுத்த போது எங்க மாமா வேட்டைக்கு வந்தாரு அவரு பார்த்தாரு கண்டு கலத்து கொண்டு எங்க அத்தை கட்டு கொடுத்தாரு எங்க அத்தை யாரு சுபத்ரா தேவி கொடுத்த போது அட பாக்கு கண்டாடா இப்ப செதுட்டாரு அப்படின்னு அவங்க ஓடி மாறி அடிச்சுட்டு ஓடியாரு ஓடி வந்து நான் போய் பெண்ணு கேக்குறேன் அப்படின்னு அவங்க வந்து கேட்டாங்க யாருக்கிட்ட எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட கேட்டாங்க கேட்ட போது நீ நாடு இருந்துட்ட நகரம் இருந்துட்ட உனக்கு பொண்ணு ஏதடி அவனுக்கு பொண்ணு ஏதடி அப்படின்னு அவங்க பேச அவர் நெல் எதிய நிரம்ப மாட்டு பொய்யாக போகக்கூடாது அவனை ஓட எங்க வீட்டுக்காரன் எடுத்து வந்து அப்ப வந்து அம்மா ஓடி வந்து எங்க அம்மா வந்து ஓடி அந்த அடிச்சாங்க எங்க அம்மா ஓடி போய் எங்க அத்தை அடிச்சாங்க எங்க அத்தை அடிக்கும் போது நான் அப்ப நினைத்தேன் அத்தை பொண்ணை அடிக்கிறாளே அம்மா அப்படி எங்க அம்மா ஒரு நாள் அடி அடிச்சாங்க பெத்த தாயை பேருக்கிறாங்க பாருமா பெத்த தாயி 10 மாசம் 300 நாள் எங்க கோத்தத்துல பிறந்தவங்க எங்க அத்தை எங்க அத்தை ஏறுத்தி விட்டார் எனக்கு பொறுக்கம்மா எங்க அத்தை ஏறுத்தி விட்டார் எனக்கு பொறுக்கம்மா எங்க அத்தை அடிக்கிறாங்களே அப்படின்னு அம்மா 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 மனந்தான் அத்தை மகன் தான் நான் மனைப்பேன் இல்லை வந்து அந்த மண்ணிலே வந்து தாவே அப்படின்னு அழுத போது ஓடி வந்து எங்க அத்தையை அடிக்க பார்த்து எங்க அம்மாவை அடிச்சு உள்ள கொண்டு சாத்து எங்க அத்தை சொன்னேன் அத்தை நான் எழுதி நிர்மமா நிர்மமாகப்பட்டது பொய்யாக போக கூடாது அதனால உங்க பையங்க அப்படி கேட்டேன் எங்க மாமன் எங்க அப்படி கேட்டேன் எங்க உங்க மாமன் வர்றடி உங்க மாமனை விட்டு வீட்டுல விட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க போய் மாமன் பற குடிச்சாடு எல்ல ஒரு பந்த கால புடிச்சு கட்டணும் யாருக்கு தானே துரியோதன முதல் வெகர்ன கடை 99 பேரையும் ஒரு பந்த கால புடிச்சு கட்டணும் ஆனா எங்க அப்பா தாய் தந்தை எங்க பார்க்காதே என் தாய் தந்தை ஒரு பந்த கால புடிச்சு கட்டணும் அப்பா புடிச்சு கட்டணும் புடிச்சு கட்டி அந்த லட்சண தலை மீறி கணக்கு போய் வேச்சு வச்சு என்ன திருமண செய்து போய் மான்னவா சுவாமி என திருமண செய்தி விட்டால் அறிவே எனக்கு பெருது என்று நினைச்சு யாரு எங்க மாமா சொல்ல பார்த்து அங்க கொடுக்கணும் போனாரு அது அத்தனை மாச்சாரு சேனை தானிகளா ஒரு பந்த கால பிடிச்சு கட்டாரு என் தாய் தந்தை ஒரு பந்த கால பிடிச்சு கட்டாரு அந்த லட்சண பத்தாம் தலைமதி கணக்கு பத்தி வந்து என்ன திருமணம் செய்தார் திருமணம் செய்து எனக்கு ஒரு வார காலம் ஆகிறது ஒரு வார காலம் ஆகிறது பொதுவா சொன்னாக்கா ஒரு வாரம் ஆகிறது ஆனா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறோம் இந்த ஆம்பளை இங்கதான் இருக்கிறாரு எந்தாம்பளை எங்க வீட்டுக்காரர் தான் உங்க வீட்டுக்காரர் சொன்னோம் சோறு கண்ட இடத்துல சோகம் சென்னை கண்ட இடத்துல தூக்கம் என்ன சென்னை கண்ட இடத்துல தூக்கம் சோறு கண்ட இடத்துல தூக்கம் அப்படி என்று என் கணவர் நினைத்து கொண்டிருக்கிறாரு எங்க மாமியார் இருக்கிறாங்களே ஆணை கொஞ்சம் பார்த்தாங்களே கூத்து வந்து குத்தி வராங்க அதுல வந்து ஒய்ய கொண்டு வந்து கஞ்சி காய்ச்சி சாப்பிடுறாங்க பாவம் எங்க அத்தை போன பிள்ளை வருவானா வரமாட்டானா அப்படி என்று மனதார நினைத்து கொண்டிருப்பாங்க என் பிள்ளை யாரு என் பிள்ளை வருவாரா வரமாட்டானு அப்படி நினைத்து கொண்டிருப்பாங்க அத்தை எதிர்பார்த்து அத்தை ஏன்னு ஒண்ணே
ஏ கோட்டத்துல பிறந்தமாடா ஆ. அதுதான் சொல்லுவாங்க. ஆஹா. ஆனா தண்ணி அடிச்சா தண்ணி வரலம்மா. அது போதை ஏறிப்பதான் ரோல் பண்றோம். அட அறிவு கேட்டவனே. போதை ஏறிப்பதான் ரோல் பண்றோம். அதேதான். அப்படி கிடையாதுடா. ஆ. தண்ணி அடிச்சா தண்ணி வரலமா சொன்னாங்களே. ஆ. ஆனா ஆ. ரத்த பாசமடா. ஓஹோ. இந்த உடல் இருக்குதே ஆ. இந்த ரத்த பாசமாக வந்தது. ஆ. என் மகன் எப்ப வருவார் 2 மணி வேறு வீடு வச்சு காத்து கொண்டு இருக்கிற எங்க அத்தை. ஆ. ஆனா இருந்தால் ஆ. எங்க அத்தை வந்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆஹா. இந்த ஆம்பளைங்க திண்ணில் தூங்கி கிடக்கிறாரு. ஆனா இருந்தால் ஆ. எங்க மாமனார் இருக்க முடியான ஆ. அபிமன்னு நடத்து கொண்டு ஆ. இங்க இந்த அபிமன்னு நடத்து கொண்டு ஆ. எங்க மாமியார் வீட்டுக்கு நாங்க சேதனமா ஆ. போகணும். ஆஹா. ஏற்கனவே கத்துல உனக்கு ஒரு கதை தெரியாது. என்னம்மா? ஏற்கனவே காத்திரி கத்து இருக்கிறாங்களே ஆமா. இந்த சண்டான துரியோதனே ஆ. சதிகார துரியோதனே ஆ. ஏற்கனவே காலத்திலே ஆ. என் அத்தையா இருக்க சுமத்தனையே ஆ. துரியோதனுக்கு பரிமாத்தினாங்க. ஆஹா. யாரு? துரியோதனுக்கு. துரியோதனுக்கு பரிமாத்தினாங்க. ஆ. அப்ப ஆ. எங்க மாமா இருக்கிறாரு அர்ஜுன ராஜன். ஆ. அவரை எடுத்து கொண்டு போயிட்டாங்களாம். ஆஹா. யாரு? அர்ஜுனா. ஆமா. ஆ. அவரை எடுத்துன்னு கொண்டு போனதால ஆ. ஓடுகாலின்னு அவங்களுக்கு எங்க அத்தைக்கு பேர் வந்ததான். என்னது? ஓடுகாலின்னு ஓஹோ. எடுத்துன்னு போயிட்டாங்களே. ஈத்ரா போடுங்க. இப்பயும் வந்து ஆ. உலகத்துல எல்லாம் பேசுவாங்க. ஆ. யாராவது ஒரு பெண்ணா பறந்து எடுத்துன்னு போயிட்டாக்கா ஆ. அவ ஓடுகாலி ஆ. அவ ஓட்டா பாரு ஆ. அவ ஓட்டா பாரு ஆ. அப்படி பேசுறாங்களா ஆமா ஆமா பேசுவாங்க. ஓடுகாலி நீ எங்க அத்தைக்கு பேர் வந்தது. ஆ. எங்க அத்தைக்கு கொடுக்க வேண்டிய சிறுவத்தையும் ஆ. எனக்கு கொடுக்க வேண்டிய சிறுவத்தையும் சிறுவத்தையும். எனக்கு நான் வாங்கி நீ போக வந்து வைக்க வந்ததுல ஆ. இன்னைக்கு போவேன் இருக்க மாட்டேன். ஆமா ஆமா. எங்க அத்தை கொடி ஆ. எனக்கு சீர் அறிந்திருக்கிற ராஜா. ஆமா. ஏன் தெரியுமா? யா. சீர் அறிந்திருக்கிறது ஆ. பாடு அறிந்திருக்கிறது. ஆஹா. என் அத்தை விட எனக்கு பெருமையா இருக்க வேண்டும். ஆமா. கோடு கோபுரம் கட்டி வேண்டும். ஆ. கோடு கோபுரம் கட்ட வேண்டும். கட்ட வேண்டும். மாலா மாளிகை. கோடு கோபுரம் கட்ட வேண்டும். ஆ. மாட மாளிகை கட்ட கட்ட வேண்டும். வேண்டும். இந்த வைகோட்டத்துல இருக்க முடியாது. ஆ. இந்த தீர்ப்பத்தை அத்தனைக்கும் வாங்கி கொண்டு. யாரு கேளு? ஆ. 21 லட்சம் ஓட்டத்தில் இந்த பொண்ணு ஓட்டினா கொட்டானே. துரியோதனா. பொதுவா சொல்றேன் கேள்றா. ஆ. அவசரப்படாத. ஆஹா. அவசரப்பட்டா எல்லாருக்கும் தெரியாது. ஆமா. ஆனா 21 லட்சம் ஓட்டத்தில் இந்த பொண்ணு கொட்டானே. ஆமா. ஆனா ஆ. காந்தாரி தான் முந்தாடி போட்டாளா? ஆ. இல்ல குந்தமாதேவி தான் முந்தாடி போட்டாளா? அது சரி. குந்தமாதேவி முந்தாடி போட்ட போது ஆ. ராஜாக்களுக்கு இது பாதி பங்கு உண்டு இல்லவா? ஆ. பாதி பங்கு உள்ளதவா? ஆமா. உண்டு தானே? உண்டு உண்டு. அந்த பாதி பங்குலே ஆ. எங்களுக்கு பாதி பங்கு தானே. ஆஹா. ஆனா ஆ. யாருக்கு பாதி பங்கு? உங்களுக்கும். ஆமா. அதிமன்ன ராஜன் சொன்னாக்கா ஆ. அவருக்கு பாதி பங்கு தானே. ஆமா. அந்த பாதி பங்குலே எங்களுக்கு வர வேண்டியதானே. அந்த அந்த பாதி பங்கு நான் பிரிச்சுட்டு போவாட. இந்த ஆட்டு போட்டு தெரியாத, மாட்டு போட்டு தெரியாத, கொண்டு கொட்டு போட்டாரு 21 லட்சம் ஒட்டகத்துல இந்த பொன் பொருள் அத்தனைக்கும் எனக்கு நான் சேர்த்துட்டு போவாதே இருக்க மாட்டான ஒரு பெண்ணே இந்த சுந்தரி இவனுக்கு வாரம் ஒரு வாட்டி சோறு சாப்பிடுங்க. யாரு யாரு? வாரம் ஒரு வாட்டி சோறு சாப்பிடறவனு ஏன் தினம் கிடைக்காது சோறு? எங்க அண்ணன். ஆ. யாரு? தினம் சோறு கிடைக்காதா? தினம் சோறு கிடைக்காதா உங்களுக்கு? எங்க அப்பன்டா. ஓஹோ. எங்க பெரியப்பா இருக்கிறானே. ஆமா. யார் தெரியுமா? பலராம சக்கரவர்த்தி. ஆ. நடாப்பா இருக்கிறானே. ஆமா. அவரு எங்க அப்பா. ஆஹா. நடாப்பன்னு சொன்னாக்கா ஆ. என்னை பெத்தவன். ஓஹோ. அவன் சின்ன இருக்கிறான் சாத்தகி. ஆ. இவன் ஆடு மாடெல்லாம் வைத்து வருவான். ஆமா. இவனை உள்ள ஆ. இந்த சோறு கண்டான சுகம். சோகம். ஆஹா. எங்கடா ஒரு தென்னை கண்டா எனக்கு முடிக்குவாங்க. முளைக்குவாங்க. ஆமா. ஆனா இருந்தாலும் ஆ. இந்த சீர்வார்த்தை அத்தனையும் ஆ. கொண்டு வந்த அத்தாரத்தில் கொட்டாடுங்க. ஆமா. இந்த பொன் பொருள் அத்தனையும் ஆ. நான் ஏத்துட்டு போவாரு. ஆ. என் பேர் சுந்தரி கிடையாது. ஆமா ஆமா. பார்க்கிறேன். ஆ. ஆனா ஆ. என் தாய் தந்தை பார்க்கணும். ஆ. தாய் தந்தை இருந்தா ஆ. சீக்கிரம் சொல்லிட்டு வா. அவர் சொல்ல வேண்டுமானா எங்க வீட்டுக்காரங்க பத்தியா? ஓஹோ. அந்த ஆம்பளை. ஆமா. அந்த ஆம்பளை. அந்த ஆம்பளை யாரு? தொடர்ந்து அடிப்பா கபேட்டு அதானே. அம்மாடி. ஆ. எங்க வீட்டுக்காரங்க பத்தியா? ஆமா. அந்த ஆம்பளை அங்கதான் முடங்கி இருக்கிறாங்க. அங்கதான் பண்ணிக்கிறாரு. பத்துன்னு போய் இட்டு வாடா. அப்ப ஏப்பி கூட்டா? இட்டு வாடா. அது பேர் என்ன சொன்னா? அபிமன்னன். ஓஹோ. எப்படியாக? அவர் பேரே வீரபால அபிமன்னராஜன். ஓஹோ. இப்படியாக சுந்தரியாகப்பட்டவன் தன் கணவரை தேடிய போக அபிமன்னராஜன் வருகிறார். அவர் ஆக மற்றவர்களுக்கு பேசப்படும்.
சரி அவுன்னு செம்பியாடு மேய்க்கு இருக்காது அது மகாராஜா வந்தாரா அவருக்கு பயந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏன்னா ஒன்னு எடுத்து வாயாலே எடுத்துக்கலாம் வாயில சுத்தார பாருங்க யாரு தண்ணி இருக்கு எதிர வீட்டுல பொண்ணு இருக்கு
சொல்றியா? அப்படி சொல்லி நான் யாருக்கு பிறந்தவன் தெரியுமா? ஐவர் ராஜாக்களில் நடுத்து இருக்க முடியாது, ஆனால் இருக்க இருக்குமோ? ஏன் அது? ஏய், ஓ, 4 பேர் நாச்சுடா. 4-5 பேத்துக்கு இருக்கு வீட்டுக்கு. வரமாட்டான். ஏமா வரமாட்டான்? வரமாட்டான். ஏன்? ஏன்னா 4-5 பேரும் கையினாம இருப்பான். 1 பேத்துக்கு இருக்கு. ஒண்ணா இருக்கும்போது அந்த இடத்துல ஏமா தேடி வரும். ஓ வீட்ல இருந்துக்குது. நான் ஒண்ணு ஒண்ணு தான் இருக்குது. ஏய், அப்படி அபிமன்யு நான் தெரிந்ததா? ஆமா. நான் வருகிற சமயம் எப்படி அப்படி அந்த சத்தத்தை கேட்ட உடனே நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதோ வராரு வரும்போது இந்த காலில் இருக்கிற சரி சத்தம் கேட்டு அதோ ராயமண்ண போலாம் அப்படி நான் முதல்ல எங்க வளர்ந்தாலும் உனக்கு தெரியுமா? எங்க மாமா வீட்டுல மாமியா வீட்டுல வந்து ஒரு பெருமை பேசுறேன் ஓட்டுல சாடுங்க கந்தரா இவன் மாமனார் வீட்டுல சாடுறது பெருமை சொல்ற. நீனா போய் கரும்பு வெட்டினா, அண்டை வெட்டினா, நாத்து புடுங்கணும், ஏறு ஓட்டணும், எதனா நீ வேலை செஞ்சு சம்பாதிச்சாட்டா உனக்கு புத்தி இருக்கா? நீ புளியா மரமே அப்படி எங்க மாமா வீட்டுல வளர்ந்துருக்கிறது தவிர ஒரு சகோதரர் எங்க மாமாவுக்கு வை வந்த வாதருக்கும் லட்சுமிக்கும் கண்ணு காம கலைஞ்சமே கற்கண்டு சக்கரை எங்க பேனா உனக்கெல்லாம் பகல்ல போச மாதிரி தெரியல, ராவணி உனக்கு எரு மாதிரி தெரிய போகுது. என்ன போட்டு காய்பறியா இந்த கூத்து குறை கூத்து அப்புறம் கூட அடிக்கும். நம்ம போய் செக் பண்ணிட்டு வரலாம். பக்கத்து ஆஸ்பத்திரி தான் காலையில போகலாம். சரி காலையில போலாமா? திருப்போம். மாமன் மகளா இருக்க முடியாது சுந்தரி நானும் கல்வி வச்சாலையில் சென்று கொண்டிருந்தோம். ஆனால் அவள் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், என் முகத்தை அவள் பார்க்க மாட்டாள். அப்படி தனிமையாக போகும்போது படிக்கின்ற சமயம் ஒரு நாள் தண்ணி தாக ஏற்படுத்தி விட்டது. சுந்தரிக்கு கேன் எடுத்து முடியாது. கிணத்துல சென்று தண்ணீர் சாப்பிடும் போது தனியாய் கண்டு கண்டு விட்டது. தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டான் போனாங்களா கொண்டு குடிக்கும் போது அந்த கையாணி மோதிரமா அது காட்டி அப்படி விழுந்த உடனே அவள் அழுது கொண்டிருந்தாள். நான் அங்கே சென்றேன். இந்த கனையாய் எடுத்து கொடுத்தால் கனையாய் எடுத்து கொடுத்தா என்ன தருவடி கேட்டேன். எதை கேட்டான் தருவேன் சொன்னான். நான் என்ன செய்தேன், ஒரு அரும்பிலை எடுத்து மந்திர உபதேசம் செய்து அந்த மோதிரத்தை
ஆன்மீக எடுத்து என்ன மந்திரம் செஞ்சு விட்டாராம். அது போய் வளர்த்து அப்படி அந்த மோதிரமா தான் வெளியே வந்த உடனே எப்போ சுந்தரி கருத்துல அந்த மோதிரத்தை மாட்டினோம் அப்பவே பாதிக்கலாம். பாதி கல்யாணம் முடிச்சு விட்டது. அதுல இருந்து டேய் சுந்தரி நானும் அந்த தகவலை உங்களுக்கு தெரியாது. சுந்தரியா கீழே படுத்துக்கோ, நான் மேல படுத்துக்கோ. சுந்தரி மேல படுத்துக்குமா, இவரு கீழே படுத்துக்குவாரு. நான் சொன்னது வேற, நீ சொல்றது வேற. சுந்தரி கீழே, அதாவது நீ சந்தேகமா இருக்கிற, நீ சந்தேகப்படாத. சுந்தரி கீழே போட்டு பாய போட்டு கீழே படுத்துக்கோ, நான் கட்டில போட்டு மேல படுத்து பேமானிக்கு போறேன். அப்படி வாழ்ந்து ஒரு நேரத்துல ஒரு நாள் சமாச்சாரம் யாரும் இல்லையே. ஒரு நாள் படுத்துட்டு இருக்கும் போது சுந்தரியோ திமுரு விட்டு மாறி எட்டியனும் வச்சு என்னடா வம்பா போச்சு. ஆனா காசு எவ்வளவு கொடுத்து மாதிரி சாப்பிட நிக்க சோதிக்கிறாரு. எட்டி வச்ச உடனே நான் என்ன செய்தேன், குடு 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 மாமியார் பக்கத்துல பத்துக்கிறேன். இது மாதிரி இருக்கும் போதுதான் ஏறி பாய்ச்சல் இருக்குது. எப்படியா பரவாயில்ல, அதான் நான் என்ன நினைச்சேன். எல்லாம் கத்துங்கம்மா, மருமலை சமாளிச்ச பொண்ணு. அப்படி வாழ்ந்த ஒரு காலத்தில் சண்டால் துரியோதனை 21 லட்சம் ஒட்டத்தை பெண் போல ஏற்றி கொண்டு வந்து பரியம் மாத்தி விட்டார். சமாச்சாரம் தெரிந்து சுந்தரி நீர்மை எழுதி அனுப்ப நான் அங்கே சென்று 10 பேரு பிடித்த பந்த கல்ல கட்டி லக்குணம் தல்ல எரிவிலை கேட்டு வைத்து சுந்தரிய திருமணம் முடித்து கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் தான் ஆயிருக்கான். இது வேற தம்பி தம்பி ஏழு பாய்ச்சல் இருக்குது. ஒரு நாள் தூக்கத்துல இருந்தாலும் என்ன கோப்பிடுக்கிறாரு. அது தம்பி தம்பி கூப்பிடுது, அதனால கொடுக்குறியா? பரவாயில்ல. தந்தையாவன் எதிர்வாதக்காரே நம்முடைய தந்தைவாதக்காரி தன்னுடைய மகன் துதுக்காரன் அலமே ஏற்கனவே அருணகிரிநாதன் முருகனை பத்தி திருப்புகழ் பாடி வைத்திருந்தார். இப்ப அதாவது புதுவை மாநிலத்திலே ரிங்காரெட்டிப்பாளையம் ஊர்ல ஒரு கிளம்பி நடையா சாஜன் கிளம்பி 250 திருப்புகழ பாடிருக்காரு. ஒவ்வொரு திருப்புகளும் ஒரு அர்த்தம் கொண்டிருக்காரு. ஆனா இந்த திருப்புகள் என்ன அர்த்தம்னா, முருகருக்கும் வள்ளிக்கும் தெய்வானிக்கும் சண்டை மாதிரி இந்த பாட்டு. எப்படி உன் தந்தையாவன் எது வதக்காரன், தந்தையாவன் எது வதக்காரன் நம்முடைய தைவாதுக்காரி தன்னுடைய மகன் துதுக்காரன் அலமே மாமிச்சமக்காரி தன்னுடைய கமகாரன் தன்னுலக வேதனிதக்காரன் பரியாதோ
இவங்க 2 பேரை பத்தி எப்படி பேசுறது? இந்திரானு மகையோனிக்கார வெள்ளாங்குளம் நல்லா இருக்கக்கூடியான கிராமத்தில் வழங்கக்கூடியான அதாவது இணையப்பன் பேர் கொண்டாட பிறகு கணபதி தலைவர் மணியம் பிரதிகாரர் நாட்டமகர்கள் பேர் கொண்டாட பிறகு யாமலத்தை சேர்ந்த அருமை அண்ணா இருக்கக்கூடியான டெய்லர் அவர்கள் குப்பன் அண்ணா டெய்லர் என்போரார் நாடக கம்பெனி அத்தனை பேருக்கும் பட்டுவிழா நன்கூட வணிகுள்ளா அம்மன் குலத்திலிருந்து ஒரு காடி குடிக்க மறுகாடி மலைபல வந்து பேசியும் சுந்தரியை பார்க்க வேண்டும். எங்க கொண்டு வையா வந்தாரு எங்க வீட்டுக்காரு அவங்க வீட்டுக்காரர் பாத்துட்டியா? அந்த காட்டுலாரு அந்த ஆம்பளை அந்த காட்டுலமா குடும்பம் படம் சஞ்சேரி சமைச்சாரு புளியா மரமா கீழே கிடக்குறாரு அவர் சமைச்சாரு. ஏடா புளியா மரம்னாக்க எந்த புளியா மரம்டா? நம்ம புளியா மரம் தான். திருநோபுல புளியா மரம் இல்ல திருக்கோவில் புளியா மரம். போய் பாத்துக்கலாம். என் மனைவி ஆசையா நான் பிடிச்சுட்ட நீ என்ன அவனை பிடிச்சுற? நீ உனக்கு பொண்டாடி நீ சுத்துறா நான் என்ன மாதிரி உனக்கு கடந்தது நான் இப்படி சுத்துறேன் இந்த மாதிரி கிடக்குதா?
கண்டான பாய் பாய் தலைகாணி இதெல்லாம் போதும்னு நினைச்சிருக்கிறேன் நினைச்சிருக்கிற நீ. ஆனா எங்க அத்தை எவ்வளவு அம்மா விளையாடுவாங்க கஷ்டப்படுறாங்க. எங்க அத்தை எவ்வளவு அழுதுருப்பாங்க ஆமா அவங்க எவ்வளவு அழுதுருப்பாங்க போன பிள்ளைய காணாம ஆ. அப்படி ஆணு குத்த பட்டத்துல ஆமா பவுர் எரிஞ்சு ஆ. போன பிள்ளைய காணாம காணாம. பெத்த பயிறு பத்து எரியுது அப்படி பெருமையா பேத்து கொண்டு இருப்பாங்களே நான் என்ன சொல்றேன்? ஆமா இந்த சாப்பாடு போட்டா போதும் சாட்டியா இருக்கிறியா ஐயா நான் ஒரு நாளாவது உங்க அம்மாவை நினைச்சு பாத்துக்கிறேன் சரி வா போலாம் என்ன ரொம்ப போச்சு? சும்மா போலாமா அதானா என் தாய் தந்தைய பார்த்து ஆ. தாய் தந்தைய பார்த்து பார்த்து. ஆசீர்வாதம் பெற்று பெற்று. ஆனா எனக்கு வேண்டிய சிறு வருஷம் அத்தனையும் நான் வாங்கி போவேன் ஆமா எந்த வருஷம் அது நமக்கு வேண்டிய சீர்வரிசை. எனக்கு வருஷையும் ஆ. எங்க அத்தை சுமத்ரா தேவி கூடுதவரி வருஷையும் பாத்தியா? நான் சும்மா விட்டுனா அதானா? எங்க அத்தைக்கு கூட வேண்டிய சீர் வருஷையும் ஆமா ஆமா எனக்கு கூட வேண்டிய சீர் வருஷையும் சீர்வரிசையும் எல்லாத்தையும் மொத்தமா மொத்தமா நான் சேர்த்து பூராத்தையும் ஓரம் மூட்டை கட்டி வண்டி மேல ஏற்றி கொண்டு வண்டி மேல ஏற்றி கொண்டு வண்டினா ஒரு வண்டி கிடையாது ஒரு வண்டி ஒரு வண்டி கிடையாது ரெண்டு வண்டி கிடையாது மூணு வண்டி கிடையாது கிடையாது. 10 வண்டியில ஏத்திட்டு போறோம் ஓ எனக்கு 10 வண்டியில ஏத்திட்டு போவாவிட்டா ஆ. என் பேரு சுந்தரி கிடையாது இல்லையே. ஏனுகளே ஆ. எங்க அத்தையே பார்த்து பெருமையா பேசணும் ஆமா ஆனா ஆ. நானே ஏத்திட்டு வரல ஆ. என் தாய் வீட்டுல இருந்து எந்த சொத்து தொகை எடுத்து வரல ஆமா ஆனா என் மருமக எடுத்து வந்தால பாத்தியா அதுவே எனக்கு பெருது ஏண்டி என் அத்தை எனக்கு பெருமை எனக்கு பேச வேண்டும் ஆமா ஆமா ஒரு பொண்ணாக பிறந்தா ஆ. புகுந்த வீட்டுக்கு ஆ. ஒரு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு ஒரு பெருமையும் ஆமா ஆமா அதான் சொல்லுவாங்க ஆ. புகுந்த வீட்டுக்கு ஒரு பெருமையும் பெருமையா புகுந்த வீட்டுக்கு செல்வத்தையும் செல்வத்தையா சேர்த்து விட்டால் அதுவே பெற வேண்டும் உலகத்திலே பெருமை சொன்னாங்களே ஆமா ஆனா இந்த பெண்ணா பிறந்தவன் ஆ. நான் செல்வத்தை கொண்டு போய் என் தாய் வீட்டுல ஆ. யாரு ஆ. எங்க அப்பா பிறந்தா பாத்தியா ஆமா ஆமா அங்க இருக்கிற நாடுதான் எனக்கு செல்வமே ஆ. ஆனா அங்க கொண்டு போய் சேர்க்கணும் சரி சரி அப்படியே நம்ம போலாம் வாங்க. நான் என்ன சொல்றேன் ஆ, ஆ. அப்பா அம்மா பார்க்கணும் டேய் பாத்துடா டேய் மாமா இருந்தா சொல்லுடா டேய், என்னுடைய மருமகனும் என்னுடைய மகனையும் அழைத்து வர சொன்னேன். சரி வந்துட்டாங்க வந்தாங்களா? ரைட்டு. மாமா இருக்காரா பாக்கலாமா ஆமா. ஓ மாமா மருமகனே அபிமன்யு நீங்க தங்க சக்காயுதாரே இந்த காலமெங்கோ மாமா பூட்டவரே செங்கதிரோன் குலமணியே சீதாரே ஒன்றால் போற்றியே மருமகனே ஆமாம் 4 யுகத்திலே 10 அவதாரம் எடுத்திருக்கிறேன். ஆமாம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம். ஆஹா. அது ஏன் ஆஹா. துண்டத்தரி மாகவே மாமரை பொண்டி கடல் ஏகிய சோமுகன் சண்டன்பதி தேவிய ஜனனிய மச்சம்மா சோமகாசுரை மடிப்பதற்கு மீனென்று சொல்ல மச்ச அவதாரம் எடுத்தவனை மடித்தேன். ஆமாம் இரண்டாவது கூர்ம அவதாரம். ஆஹா. அது ஏன் ஆ. சம்பிரமுடன் ஆழியின் நேரில் சம்பிரமுடன் ஆழியின் நேரில் பிம்பம்பர பேரமுடேர்களை தும்பற்கிற சாடிய தாங்களே கும்பமே ஆழி என்று சொன்ன சமுத்திரத்தை பண்டமாகவும் ஆஹா. ஆதிசேதனை கையிலாகவும் ஆ. பருவங்களை மத்தாகவும் தேவர் ஒரு பக்கம்
அசுராதி ஒரு பக்கம் அமிர்தம் கிடைத்த போது ஆமாம். கடல் பிறண்டிடுமோ அப்படி என்று ஆமை என்று சொல்ல இந்த கூர்ம அவதாரம் எடுத்து ஆமாம். கடலையா தாங்கினது 2 ஆஹா. மூன்றாவது வராக அவதாரம் ஆமாம். அதையே நெஞ்சித்தனி வாயுரா குதன் நெஞ்சித்தனி வாயுரா குதன் பஞ்சத்துடன் பூமி அடித்திட அஞ்சும்படி ஆவிய ஒழிக்க வர்றாகம்மா. இரண்யாட்சியை கொள்வதற்கு வராகம் என்று சொன்ன பண்டி அவதாரம் எடுத்து அவனை மடித்து ஆமாம். அடுத்தது நரசிம்ம அவதாரம் அதையே தந்தப்பதமே வணங்காமையால் தந்தைப்பதமே வணங்காமையால் மைந்தல் பிறகு நாதனை காட்டிட இரண்யன்மையை வாங்கி வைத்து சிங்கம்மா. இரண்டினை கொள்வதற்காக அதாவது நரசிம்ம அவதாரம் எடுத்து அடுத்தது வாமன அவதாரம் அதையே சொந்தமென 3 அடி கோரியே அண்டம்புரி 2 அடி தாண்டியே நிற்கும்படி மாவளி வழக்கு வேவாமனம்மா. மாவளி தக்கவை தானின்று திமிரு பிடித்திருந்தான். அவனிடத்தே 1 அடி தானம் கேட்டாய் 3 அடி தருகிறேன் சொன்னான். அந்த 1 அடி பூமி 1 அடி அவுந்துட்டு 1 அடி இங்க கேட்ட போது தன் சிரத்தை காட்டினான். அதுதான் புராணத்தில் நம்ம திருக்கோயில் உலகளந்த பெருமாள். அவன் மதத்தை அடைப்பதற்கு வாமன அவதாரம் எடுத்து கிரேதாய ஒருத்தர 5 அவதாரத்தை முடித்து 5 அவதாரம். அது கிரேதாய ஒருத்தர என்ன அவதாரம் எடுத்துக்க எந்தெந்தவ தாயை கொண்டிட எந்தெந்தவ தாயை கொண்டிட நொந்துப்பட சூரிய குலமுடி இந்த மிக வீர விலங்கிட பந்துரமாய். சூரியகுல பரம்பரை கருவதற்காக பரசுராம அவதாரம் எடுத்து அடுத்தது ராம அவதாரம் அது ஏன் கொஞ்சம் மணி சீதையை தூக்கியே கொஞ்சம் மணி சீதையை தூக்கியே பம்பந்தத மாமுக ராவணன் கும்பலுடன் நாள் அயோத்தி ரகுராமனாய். ராவண சம்மாரம் முடிப்பதற்கு ராம அவதாரம் எடுத்து திரேதாயுகத்திலே இதோட 7 முடிந்திருக்கிறது. இப்ப 8 9 துவாரி யுகத்திலே என்ன அவதாரம் எடுத்திருக்கிறீங்க? அந்த கஞ்சனிடான வழிக்கவே
தர்மத்தை பண்ணபடியா நலமாக வாழ கடவுள். நீங்கள் மட்டும் இருக்கிறீங்களே அத்தை எங்க இருக்காங்க? லட்சுமி லட்சுமி நம்ம மருமகன் ஐயா வந்துட்டாரா? என்னடா ஒரே மருமகன்? ஆமா. சரி உட்காரு. லட்சுமி நம்முடைய மருமகன் அபிமன்யு வந்திருக்காரு. வந்துட்டாரா? ஆமா. உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆவலா இருக்காரு. நீங்க இங்க நிக்காத. நாளா தெரு போய் நில்லு. நாங்க என்ன பேசுவோம்? அம்மா பாசம். பாத்துறோம் நீ. என்னடா? பேசுறதா? ஜாய் பேமாரி. மரமகமா இருக்கு சொல்றாங்க. ரைட். இந்த குடும்பம் பார்க்கணும். என்ன பண்றது என் தலையில போட்ட விதி. ஏய் தம்பி மந்திரி. ஏமா? மரிமா முகத்துல எப்படி முழிப்பது? மரிமா முகத்துல முழிக்காத. சூத்துல முழிச்சிட்டு போயா. அவர் இன்னொரு கூப்பிட்டு. சாண்டா குடிச்சான்னு கேளு. மந்திரி அண்ணி இல்ல நான் கந்திரிங்க. சரி எங்க அத்தை இருக்காங்களா? இருக்கிறாங்க. பார்க்கலாமா? ஏடா எங்க அத்தை கிட்ட பாரியா? என்னது? எங்க அத்தை கிட்ட பாரியா? உங்க அத்திட்ட போனாங்க மாமா சும்மா விடுவானா? நான் சொன்னதான் தப்பு. அதாவது அத்தை எடுத்து சென்று பார்த்து சொல்லிட்டு வாடான்னு சொல்லிருக்கணும். சரி அத்தை கிட்ட போன் மொட்டையா சொல்லிட்டு தப்பு ஏன் பாருங்க. சரி போய் சொல்லிட்டு போ. அம்மா ஓ மரிமாவா மரிமா வந்துட்டாரா? ஏன் என்ன கும்பும் இருக்குதாப்பா? ஐயோ என்ன எருக்கு குறுக்கு தெரியுமா? சரி அத்தடமா சொல்லு. சரி அங்கறாங்க. உங்க மாமியாவது? டேய் பாசண்டா இந்த இளம்பையில இருந்து அங்கே தான் வளரணும். ஆமாமா அந்த பாசம். அதுக்கு என்ன? பாத்துமா? போய் வா. ஓ அத்தை. எப்போ உங்க மாமனார் சாப்பிட வச்சாரு? சொல்லுங்கடா. அபாரா அப்படியே மருமகன் என்ற கூச்சம் மருமகன் என்ற கூச்சத்தில் கூச்சமாகுதா? பார்க்க மாட்டேங்க. நீ முகத்துல பாக்காதா? கூச்சம் பாத்து. அத்தை எனக்கு கெட்ட தாகி பதிலாய் வந்த சரி உங்க பொண்ணு அதான் உங்க பொண்ணு வந்திருக்கு. சரி பாத்துல நின்னா எப்ப சூத்தர் என்ன சொல்றேன்? அவளையா இட்டு வந்த நீ? அவளையா இட்டு வந்த? உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசையில இருக்கிறது. பாருமா தத்த பண்ணலாமா மரிமோதம் வேணுமா? சுந்தரி காரணம் ஒண்ணு இருக்கிறது. அதானா காரணம் இல்லாத வந்து பேச மாட்டாங்க. உலகத்துல காரணம் இல்லாத பேச மாட்டாங்க. ஆமா ஆமா. பெத்த பிள்ளையை விட ஆனா வரக்கூடிய மருமகன் உலகத்திலே பெருது. அப்படி பெருமையை எங்க அத்தை எங்க யாரு எங்க அம்மா பேசுவாங்க. எங்க அம்மா பேசுறாங்க. உனக்கு அத்தை பேசுறாங்க. இருந்தாலும் 10 மாதம் முன்னாள் சுமந்து பெற்ற என் தாய் சொல்லிவிட்டால் போதுமா? உன்னையே பெருமையா பேசி விட்டால் அதுவே எனக்கு பெருமை. ஆனா இருந்தாலும் அப்ப மகளே தண்ணி ஐயா லட்சுமி நாராயண
பொந்தி வயிறு கூடாக ஆமா பெற்றெடுத்திய தாயே தங்களுடைய பாதத்துக்கு அப்பா மகளே தங்களுடைய பாதத்துக்கு பச்சரா சுந்தரி ஏண்டி என் மருமகன் ஆகிய விட மாட்டியா தேவர்சிக்கிறிய அம்மா சுந்தரி அம்மா பாதம் மலை பற்றி இந்த எம்பெருமான் நாராயணமூர்த்தி பாதத்தை பணிந்தபடியால் நீயும் என்னுடைய மருமகனும் இன்பமாக வாழ கடவுது என் மருமகளை பத்திரமா பாத்துக்கண்ணு ஏன்னா எந்த நேரமும் மருமக மேலே பாசம் அதிகம் அப்பா அப்பா ஆசீர்வாதம் கொடுத்தது பெருது கிடையாது ஆனா இருந்தாலும் என் அப்பையா இருக்க என் அப்பா இருக்கிறாங்களே சுமத்ரா தேவி இது வரைக்கும் வருவாரு என்று வரி வச்சு காத்து விடுப்பாங்க ஐயோ இங்கே இருக்கிறார் சோறு கண்டார துகன இருக்கிறார் ஏமா இருந்தாலும் நாங்க இருபுறமாக நாங்க போக வேண்டுமானா சரி ஆனா நாங்க கேட்க வேண்டிய பொருள் நீங்க 5 3 அது கேளுமா நீ என்ன கேட்க போறீங்க போடலாம் அம்மா ஒப்ப திண்டு விட்டுறாமங்க கேளு ஏனா 5 அடுக்கா 10 மகா சேருவன் நானு கரெக்ட் தான் அம்மா அப்பா நான் காவே வேண்டி போடாதே காரணமா இல்லாத ஆனா அத்தனை பொருளும் கொடுக்க வேணும்னாக்கா நான் சார்ந்திருந்தே உட்காந்து நான் மோது கடையே எனக்கு முக்காலு எனக்கு பண்ணாலும் அம்மா அது மாதிரி கிடையாது ஆத்திலே மேய மடியே ஆத்திலே மேய மடி மேய முடியே 60,000 10 மாடு ஏரியிலே மேய முடியாது 2,000 எருமாடும் அம்மா நாள ஒரு காலத்துல ஒரு மருமகளுக்கு எனக்கு விதி வந்தாலே ஒரு பிள்ளை பிறந்து விட்டா அம்மா பாலாடைன்னு சொல்ல முடியாது அந்த பாலாடை
நாங்க பெத்தி விட்டா அந்த பிள்ளைக்கு போட வேண்டிய பாலாடை பாலை போட வேண்டாம். அது பொண்ணாலதான் இருக்கணும். ஆனா வயது வந்தாலே இவ என்ன கொண்டு வந்தா அந்த பாலால கொண்டு வந்தாங்க பாத்தியா? ஒரு பாலால கொண்டு வந்தாலே அப்படின்னு பல பேர் என்ன தூத்தனமா பேசக்கூடாது, தூத்தனமா என்ன பேசக்கூடாது. அது ஒரு பொண்ணு என்று சொல்லப்படுகிறாரு. பாலாடையை கொண்டு வந்து ஆனா பெருமையை பேசுவாங்க பொண்ணாச்சு. பத்திரா சுந்தரி வந்தாலும் பாத்தியா? ஆனா பாத்தியாடா பொண்ணுமே கொண்டு வந்தேன் இந்த பாலாடையை கொண்டு வந்தேன். இந்த பாலை கொண்டு ஊத்துறா பாத்தியா? அதனால பெருமையா பேசுவாங்க. எந்த பொண்ணு இல்ல எருமாடு வந்து மேய்ச்சி சொல்றீங்க. எருமாடு வந்து யாரு மேய்ச்சிட்டு? எருமாடு யாரு மேய்ச்சா? எருமாடு யாரு மேய்ச்சிட்டு? எருமாடு யார் எருமாடு மேய்ச்சிட்டு? அந்த கண்டாடி மேய்ச்சிட்டா, அந்த கண்டாடி மேய்ச்சிட்டா, அந்த கண்டாடி மேய்ச்சா, அந்த கண்டாடி மேய்ச்சிட்டா. என்னதான் மேய்ச்சிட்டு இருக்குது? அதனால போட்டு அடிக்கிற வல்லியாரம் உனக்கு பஞ்சாயத்து பேச வந்து எண்ணி போட்டு அடிக்கிறியா? ஏயா எங்க அம்மா வச்சிருக்கிறா. எங்க அம்மா வந்து யாகர மாட்டேங்கிறா. எங்க அம்மா வந்து யாகர மாட்டேங்கிறா. புடி வள்ளிக்காய் காட்டுக்கிறா. நான் வந்து மெலிச்சா கிடக்குறேன். கொண்டாட்டி யாரு? ஆனா தாய் யாரு? தாய் யாரு? பிள்ளை யாரு? தெரியாத ஒரு பெண்ணா பிறந்தவன், ஒரு ஆணா பிறந்தவன் இந்த உலகத்தில் வாழ்வது உண்டு. நில ஒரு குடும்ப சத்தியம். அத்தை யாரு? கொண்டாட்டி யாரு? பக்கத்தில் இருக்கும் நீயா காட்டி இருந்து முடம். இருந்தா பரவாயில்ல, எல்லாம் உட்காந்தா ஆட்டம் பாக்குறாங்க. நான் வந்து வெக்க விருப்பத்துக்கு இருக்கிறேன். ஒரு பெண்ணா பிறந்தவன் லட்சுமி புத்தி இருக்குதா? ஆம்பளை மாம்பளை குண்டா இருக்கிற அவரு ஒல்லியாக்குறாரு. ஆள் தான் பெருசு. போட்டனா ஒண்ணு எனக்கு தாலி கட்டினாலாம் அவருக்கு தாலி கட்டினாரு. சரி பாப்போம். பொன் பொருள் அத்தனை வாங்கி போகணும். மகளே ஒப்படைக்க அவன் திண்டு விடுறாமா. 5 அடுக்கா 10 மாங்க எங்க அப்பாவும் எங்க அப்பாவும் இருப்பாங்க. தயிர் மோரு வெண்ணெய் சாப்பிட்டு ஓட போயிரு. நாங்க 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்கோம். எனக்கு லவ் லெட்டர் எழுதின வருதுதான். நான் தான் முன்ன உனக்கு எழுதினாரு. யாரு? ஆமா, எங்க வீட்டுக்காருக்கு லவ் லெட்டர் எழுதுன்னு எங்க சித்தப்பா இவர் நான் தான் எழுதினாரு. அந்த எடை குறையாதுக்கிறானு. தம்பி என் பணியாரத்தை போய் என் மருமகன் போய் காட்டு. தம்பி பணியார கூட நீதான் தூக்கணும். ஏன்னா உனக்கு விளக்கு ஏற்றி வச்சா சித்தப்பா என் தலையில் தூக்குற பணியார கொடுத்தா நீ தூக்கி சித்தப்பா. ஆனா எங்க மாமியார் வீட்டுல போயிட்டு அங்க படுத்துட்டா அப்ப குலதெய்வம் என்ன இருக்குதோ குலதெய்வத்தை வேண்டிதான் படைச்சிட்டா இந்த பணியார கொடுத்த இறக்கணும். பணியார கொடுத்த எடுத்து படைச்சிட்டா அதுல இருக்கிற பொருள் என்ன இருக்குது சாப்பிடணும். இதுக்குள்ள எதனா சாப்பிட்டாங்க தொட மாட்டேமா. அப்புறம் என் பீத்து கருமாந்திரம் தொட மாட்டேன். தொட மாட்டேன் இல்ல. சரி வா சித்தப்பா
சத்தமா நீ இதை கொண்டு போய் வச்சுட்டாக்கா உனக்கு குச்சி முட்டாயும் உனக்கு குருவி ரொட்டியும் எனக்கு உன் பண்ணிக்கு தகுந்த மாரி எனக்கு எதுவும் வேணாம். உன் பண்ணிக்கு தகுந்த மாரி உனக்கு குச்சி முட்டாயும் உனக்கு குருவி ரொட்டியும் நான் வாங்கி கொடுக்க சத்தமா ஏம்மா, ரொட்டியோட நிறுத்திக்க, குச்சி மிட்டாய் கூடக்காது. நல்லா சப்பின்னு இருக்கணும். ஏப்பா நீ மூடி சொல்லிடாடா நான் தூக்கிட்டு வரேன். வண்டி ஓட்டி வரா வண்டி தான் வண்டி ஓட்டி வரா போயிட்டு வருவோம். போறியா? என் மாதிரிமா என்னை விட்டு போறாங்க. எவ்வளவு பேர் சண்டை பாரு. வண்டி யாரா ஓட்டுறது வண்டி அப்படியே ஓட்டிக்கலாம். ஏன்டா எங்க வீட்டுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுடா அதுதான் 3 சக்கரம். அது ஓட்ட தெரியாத ஆளுங்க. அதுதான் எனக்கு 3 சக்கர வண்டி இல்ல மகாராஜா. 2 வீலர் இருந்தா அது தப்பி தேடி ஒரு பக்கம் கீழே விழுந்துருவேன். 3 வீலர் இருந்தா விழ மாட்டேன். விழ மாட்டேன். ரொம்ப லேட்டஸ்ட் மாடல். அவர் ஏமாத்தார வண்டியாது ஆமா லேட்டஸ்ட் மாடல். அட பொட்ட பையன் எங்க வீட்டுக்காரர் இது வேணா பெரிய வண்டி இங்கே பிரிக்கிறான் பாரு. இல்ல இல்லம்மா. சரி சுந்தரி போலாமா? அடி அண்ணாடே உங்க அம்மா செஞ்ச பணியாரம். உங்க அம்மா செஞ்ச பணியாரம் அது உப்பாரிக்குதா வரலன்னு பாக்குறேன். எங்க அம்மா சுட்ட பணியாரத்தால இவங்க மாமியார் சுட்ட பணியாரத்தால ஆமா. உப்பு உரைக்குதா போறீங்களா இல்லையா? அங்க போய் நீ கஷ்டப்படக்கூடாது. சரி கூப்பிடாது. நீ எனக்கு என்ன மாமனாரு? உனக்கு தான் சுன்னி மாமனார். என்ன மாமனார்? சின்ன மாமனார். என்ன மாமனார் சொல்லு சாத்துக்கு ஆள் நீங்களா? அவன் தான் சின்ன மாமனார். சின்ன மாமனார் தானே? சித்தப்பா எனக்கு லவ் லெட்டர் சின்ன மாமனார் தானே? உனக்கு அன்னைக்கு எழுதி கொடுத்த மாதிரி. அதான் சுந்தரி கூட்டி வச்சாலே நீ தான் இல்லைன்னு சொல்லல. அது யாருன்னா அந்த ஊர்ல கேட்டாங்களாடா? சரி அப்பா சித்தப்பா என்ன பல்ல போடுறா கம்மியாட்டி பல்ல பக்கத்துல வாங்குறான். சரி பக்கமா இருக்குதா பல்ல போடுறா கம்மியாட்டி மூடி கம்மி இருக்கு பண்ண. டேய் தலைக்கு போயிடா யாரு அவர் அந்த மாதிரி பேசுறான்? ஏன் சித்தப்பா அதான் செஞ்சுட்டு போறேன். ஏன் சித்தப்பா சின்ன சித்தப்ப சீத்தப்ப டேய் சீத்தப்ப. இன்னும் மரிமாவனை இரு மரிமாவனை ஒன்னும் பண்ணல. போகும்போது பூராத்தையும் சாப்பிட்டு இல்ல மகாராஜா. இல்ல மகாராஜா. ஐயோ பணியாரம் பெற்று பெற்றாங்க பாக்குறேன் இப்பதான். என் மாமியார் வீட்டுல போயிட்டு அவங்க சாமி குலதெய்வத்துக்கு படைச்சுதான் சித்தப்பாய் எடுக்கணும். அது தொடலமா உப்பு இருக்குதான்னு பாத்தியா? அந்த லட்டு சுட்டாங்க பாரு. இனிப்பு இல்ல. நீ போய் அங்க போய் சாப்பிடும் போது பாரு எங்க அம்மா கறி நெல்லவே செய்யலன்னு சொல்லுவா. உங்க அண்ணி எங்க அண்ணி செய்தது அங்க பூரா காரி போய் பார்த்தாங்க. அவ மூஞ்சில காரி மூச்சாக்கா. அதனால இங்க அவ மூஞ்சில காரி மூச்சா மூஞ்சிலுவாங்க. உனக்கு தானே அந்த பெருமை பேருமே அந்த அசிங்கம் அசிங்கமா போடும். அசிங்கமா போடும். அதனால இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்தா எங்க அண்ணி செய்த பணியாரத்தை சாப்பிட்டு பார்த்தா உப்பு உரைக்கலனாக்கா எனக்கு தானே ஒரு அசிங்கம். அதால சாப்பிட்டு பார்த்தேன். அதனால இங்கே சாப்பிடக்கூடாது சித்தப்பா. திறக்கலாமா அதை மூடி நடுக்குப்பத்தை சேர்ந்த அருமை அண்ணா அவர்கள் செல்வராஜ் அண்ணா பூரா நம் நாடகம்படி பாராட்டி 50 நன்கூட வழங்குள்ளா. அதாவது அம்மன் குடும்பத்திலிருந்து ஒரு காணி கொடுக்க மறுகாணி மலபல வந்து சேர்க்க மாட்டோமா போலாமா?
அப்பயே நினைச்சேன். ஓ பள்ளிக்கு அது பதமா இருக்குது. சித்தப்பா, இங்க வா, இங்க வா, இங்க வா. யோ, வா சித்தப்பா. லட்டு போய் அப்படியே அட காத்துற பாத்தியா? ஆமா அவ உப்பு இருக்குதா சக்கரை இருக்குதா நீ கூட கூடி தெரியல பாரு. சக்கரை அதிகமா கையில வா. உன் கையில ஏதா ஈரமான இருக்குடா. நீ அடிச்ச அடியில தப்பு தப்புன்னு உள்ள இறங்கி போச்சு பாப்பா. அது அடிக்கிற பாரு பள்ளி பூரா கொட்டி போச்சு. அதான் போச்சு நான் சொத்துக்கேன் சித்தப்பா. அங்க போய் அவங்க சித்தப்பா. அப்படியே தொட மாட்டேன். ஒண்ணு தொட மாட்டேன். இனிமேல் ஒண்ணு தொட மாட்டேன். நான் கொஞ்ச நேரம் ஏன் நீ இந்த பல்லு போனா வேற பல்லு வரும் போ. நீங்க எவ்வளவு பிரிக்கிறீங்களே, எனக்கு என்ன மாமனார் தான் நீ? நான் சின்ன மாமனார் பாரு பாப்பா அடிச்சு அடிச்சு எனக்கு காயமாவே ஆயிடுச்சு. சரி சரி வா போலாம் வா போலாம். வாங்க 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 வாங்க. லட்சுமி ஏண்டா ஏண்டா வேற ஏன்டான்ற நான் எப்படி திரு திருன்னு முடிக்கிற மாதிரி. என்ன லட்சுமி, நம்முடைய மகளும் மருமகளும் சேர்ந்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நாள் ஆச்சு அப்படின்னு மஞ்சள் மஞ்சள் ஏத்துறா போ. லட்சுமி பஞ்சாயம் கொண்டு வந்துட்டியா? பாரு பாரு நல்ல நல்ல நேரமா கட்ட நேரமா? நல்ல நாளா. ஓ லட்சுமி, ஓ பெண்ணே, இன்னைக்கு ஆகாத நாளாச்சு. அம்மா சுந்தரி, ஆகாத நாள் அஷ்டமி இன்னைக்கு. அது அங்கதான். அம்மா சுந்தரி, என்னப்பா பாவட்டு கூப்பிடுறீங்க? அம்மா ஏன்பா பாவட்டு கூப்பிடுறீங்க? அம்மா அஷ்டமி நவமி ஆச்சு. சுந்தரியே அம்மா சுந்தரியே. அம்மா சுந்தரி, அம்மா சுந்தரி, என்னடி இன்னைக்கு அஷ்டமிடி, இன்னைக்கு ஆவாது நாளடி. என்ன பார்த்தா உனக்கு ஆவாது. அம்மா என் மருமகி நவமினா ஏன்பா பாவட்டு கூப்பிடுறீங்க? அம்மா தவறா நினைக்க வேண்டாம். போயிட்டோம். அம்மா அஷ்டமி நவமினா 1 கிலோமீட்டர் போயிட்டோம். ஆமா அது வரைக்கும் தோட்டிட்டு வரீங்களா? என்ன காரணம்? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுமா. அஷ்டமி நவமினா ஒரு பொருள் எடுக்கலாம், ஒரு பொன் பொருள் எடுக்கலாம், ஒரு நகை எடுக்கலாம். ஆனா ஊர் பயணம் செல்லக்கூடாது. அப்ப ஐயா தபி நவமி என்ன எங்களை உன்னாட்டி படைக்காது. எங்க வீட்டுக்காரர் திறமையான ஆள் இருக்கிறாரு. ஆனா எங்க வீட்டுக்காரர் இருக்க போது, எங்க சித்தப்பா இருக்க போது, அம்மா ஆனா என் கணவர் இருக்க போது அஷ்டமி நவமி இருந்தாலும் எங்களை ஒன்னாட்டி படைக்காது. கண்ணு வேண்டி போவாதீ, சொன்னா கேட்க மாட்டேன். என்ன நீ உப்பு காய்க்க மூத்திரம் பேஞ்சு வச்சுக்கிறாங்க. அதனால நீங்க ஆயாத நாலு முடியாது சரி, அடி எடுத்து வைத்து விட்டு பின்னாடி திரும்ப மாட்டோம். இனிமேல் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் இந்த மாதா பௌரி அறிய வாழா ஒரு காலம் எப்ப நீ எங்க பேசிக்கல நம்ம பொருள் பொருளா எடுத்து உள்ள வை. சரி சரி அவ எப்ப நம்ம பேசிக்கல ஒரு ஒரு சிறுவாணி கூட கொடுப்பாரு. சரி எங்க சொல்ற உள்ள போய் என் பீடால வச்சு என் தாய் பாட்டு மூடி வைக்கிறான். போய் மூடு. பாத்தியா கொண்டு போயிட்டு கொண்டு போறல வேணாம் அப்படின்னு கொண்டு போய் கூட்டாக்க பேரவன அஷ்டமி நவமியாச்சு பார்க்க கூடாதுன்னு சொன்ன உடனே பார்த்தியை தடுத்தபடியா பொன் பொருள் தரமான்னு வச்சுட்டாங்க. பொன் பொருள் அத்தனையும் கொண்டு போய் எங்க பத்திரமா வச்சுக்கினாங்க. பைக் வந்து சேர்த்து விட்டார்கள். நான் என்ன சொல்றேன், பொன் பொருள் இல்லாத எப்படி வந்து நம்ம போவதே? உங்க அதான் சித்தப்பாவை கூப்பிடு. பானவங்கள்லாம் சித்தப்பாவை கூப்பிட்டா அதுக்கு வழி பிறந்துடும். உண்மையாக சித்தப்பா ஏன் வருவேன்? ஏமா
சித்தப்பா அதை எடுத்து விட்டா சித்தப்பா ஏற்கனவே சித்தப்பா சொல்லுப்பா சொல்லு பாப்பா நீ எனக்கு என்ன பண்ணாரு எத்தனை இரவைய சொல்ற உனக்கு நான் சொந்த சுஜி மாமனாரு சின்ன மாமனாரே நல்லா அர்த்தமா பேச எம்மா வாட்டி சொல்ற சின்ன மாமனார் பெரிய மாமனார் எத்தனை வாட்டி கேட்க எனக்கு என்ன ஆகுது ஆமா எழுதுனமா எல்லாமே தெரியுது சரி பரவாயில்ல நானும் மவதானே என் மாவதான் அவரு பெத்தாலும் மவதானு என்ன அண்ணன் பையனுக்கு போறதா நீ எனக்கு மவதான் சேரு பக்தம் இல்லாத நான் போனேன் அந்த நாட்டுல இருக்கிறாங்க யாராவது பெண்ணா பிறந்தவன் என்ன பரியாசமா ஆமா பேசுவாங்க அம்மா அப்பா வந்து அஷ்டமி நவமி இன்னைக்கு அடி எடுத்து வைக்க கூடாது சொல்லிட்டாங்க சொன்ன போது நாங்க அடி எடுத்து வச்சுட்டீங்க பிறகு மீண்டும் நாங்க வரலாம் நாட்டுக்கு வரக்கூடாது அதை நானே சொல்றேன் தோட்டாலேயே போயிட்டு நீ எப்படியா தூண் வந்துரு நான் ஏற்று இந்த பொன் பொருளை பூரா தூண் வந்துரு உனக்கு பின்னால நாங்க பேசி கொண்டு இருக்கிறோம் சரி எங்க மாமன் மாமி கிட்ட பேசி இருக்கும் போதே நீ தோட்டத்தையே எடுத்து வந்துரு அப்படி பொன் பொருள் எடுத்து வந்து எங்க ஒப்படைச்சிட்டுனா உனக்கு மூஞ்சிக்கு செருப்பும் காலுக்குள்ளா வாங்கி கொடுத்தோம் எல்லாம் கேட்டுக்கோங்க மூஞ்சிக்கு செருப்பு போடுற மூஞ்சி காலுக்குள்ள வாங்கி தரேன் என்ன பேசுறாங்க அவர் இல்ல அவசரப்பட்டு சொல்லிட்டாரு அவரு காலுக்கு செருப்பும் மூஞ்சிக்கு குள்ளாவும் முகத்துக்கு வந்து மூஞ்சி முடியும் சரி போய் எடுத்துருவா ஏதாவது நேர்ந்ததுன்னா எங்களை கூப்பிடக்கூடாது நீ ஒரு தாய் தோப்பம் பேசிக்காக கையில வாடா ஒரு காலம் அப்படி சொல்லு பேசுகை கூட வராது நீ பேச கால் கூட எந்த பயமும் கிடையாது சரி பீரோ எப்படி வந்த நான் தான் என் சாவி போட்டு தோத்துட்டு மண்டியால சொன்னாங்க சரி போகலாமா மேலதான் இருக்குதுமா எங்க மேல இருக்குது எல்லாம் பாருமா பஜாரு பொட்டி பேடை எங்கடா பொட்டி பேடை எல்லாம் எடுத்துதாமா வந்தா பாயில எல்லாத்துக்கும் வந்தமா ஐயோ காணமே ஒண்ணு காணமே என்ன சொல்லுகிறேன் நாம வந்த வழியும் ஆமா அதாவது வேற்றக்கிரி மலை ஆமா அந்த மலை தந்து வழியாக வந்து கொண்டிருந்தோம் அதனால எப்படி மலை தந்துல ஏதாவது தட்டுக்கிட்டு அங்க இல்ல யாராவது வாங்கி வச்சிருக்காங்களா எடுத்து வச்சிருக்காங்க பாட்டுவாங்க சித்தப்பா அனுப்பு சித்தப்பா தான் போறாரு இல்ல ரெண்டு பேரும் போயிட்டு ரெண்டு பேரும் போங்க சரியான உத கொடுக்கிறாரு ஆமா ஆமா சித்தப்பா கொடுக்கிற உத அவரு பயந்து ஓடுறாங்க சித்தப்பா உத கொடுத்து பெரிய ஆளு வெங்காயத்துல கொடுக்காம சித்தப்பா நாங்க தான் வாங்கினோம்
என்ன சமாச்சாரம்? அங்க போனவனே நாடா கண்டு சொல்லாக்கானியா அவன் சூத்துல அடிக்கிறானே. வேத்திரகிரி மலை ஆண்டவருடையான ஆமா. காலாக்கடி சுலாக்கடி சொல்லுடைய 2 அரக்கர்கள் ஆமாங்க. பொன்பெல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு நீங்கள் கேட்டதுக்கு ஆ. அடியோத்தனமா அடித்து அடிக்கிறார்கள். ஆமா. அப்படியா? சரி, நான் சென்று பார்த்து வருகிறேன். சரி சரி போய் வா. நான் சென்று வருகிறேன். ஒண்ணு குடும்பம் இல்ல. எங்க வீட்டுக்காரர் போய் பாரு. ஆ, ஆ. அவனை அடியாதனமா அடிச்சு அவன் கட்டி எனக்கு கொண்டு போடுற அத்தனை வாங்கி வராது. சரி சரி போய் வா. சுந்தரி, நான் சென்று வருகிறேன். நீ போய் வா. தேவரா நான் தான், அதாவது அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த அபிமன்னன். ஆ. ஐய், அவன் எப்போ வருவானே? ஆ. அந்த அர்ஜுனன் எப்படி ஆடி ஆ. உன் பெரிய பகரக்கிறானே. ஆமா. அந்த பீமன் ஆ. என் பாட்டன் பரம்பரை கருவச்சான். கருவறுத்தவன். அவன் எப்போ வரும் பார்த்தேன். அதனால் அர்ஜுனன் பிள்ளை நீ ஆமா. உன்னை பிடிக்க சிறையில போட்டா ஆ. அவன் அட ஈடோ நீ வருவாயா? அவன் தான் அதாவது கருத்தை பிடிச்சு காட்டுறான். ஆமா. நீ காலை பிடிச்சு காட்டுற, என்ன பண்ண போற? ஊம்ப போறான். ஆடி பெண்ணே சுந்தரியாரே. கண்டேனோ என்ன ஏதோ வேலையை ஆண்டு முடியாத காலாக்கிடி சூலாக்கிடி சொல்ல முடியாது. 2 அரக்கர்கள் பொன்மலை பிடிங்கி வைத்துக் கொண்டார்கள். ஒருவர் அபராத சமயம் என்னை அடிவாதமா அடித்து ஆகாரத்தை பிடித்து கட்டி விட்டார்கள். தன்னுடைய சிறசாலைக்கு அடித்து கொண்டு செல்கிறான். அவன் பேய் போல அடிக்கிறானே. எந்த ஆகாயத்தையும் வீச முடியாது. நீ போய் அப்பா மட்டும் சொல்லி ஓடி 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 தாய் தந்தையை பார்க்கணும். ஆமா.
கணவரை பிடித்து சாலையில போட்டு விட்டார் ஐயா எங்க அப்பா கோபால நிதி மாட்டி போயிட்டேன் அப்பா ஐயா உன்னை பெத்த எனக்கு யார் இருக்க அப்படின்னு சொல்லி விட்டீங்களே எங்க வீட்டுக்கார் எங்க வீட்டுக்கார் பெருமையா இருக்கிறாரு போன இடமெல்லாம் சென்றாங்க நான் திருப்போடு வருவேன் சென்னை இடமல்ல சூரோடு நான் வருவேன் ஆனா போற இடமல்ல போனோடு நான் வருவேன் என்று பெருமையால பேசிட்டு போனேன் அப்பா சுந்தரி நான் போன இடத்துல அப்பா அம்மா நான் போன இடத்துல தாடி இறக்கலாமோ என் மன்னர் அம்மாரை கொடுத்து ஒரே ஒரு ஐயோ வாயாடி தனமாய் வந்தாதானே உலகத்துல வாழ முடியும். நீங்க பேசுறது அம்மா போக போது அடியெடுத்து வைக்க கூடாது சொன்னீங்களே, நாங்க போக போது அடியெடுத்து வச்ச காரணமாக அம்மா நான் பட்டேன் துன்பம் போதும் அம்மா என் சாமி பறி கொடுத்து விட்டு என் கண்ணாளர் நீங்க பறி கொடுத்து விட்டு அம்மா
என் சாமியை நான் பறி கொடுத்தேன்னு சொன்னேனே. ஏண்டி பறி கொடுத்த? யாடி பறி கொடுத்தே சரிகாரி முண்டா. அம்மா நீ அழுது போலாமா? டேய், அம்மா என்ன ஆகல? ஏமா அழுதுன்னு இருக்குது, என்ன காரணம் சொன்னதே எனக்கு தெரியும். அப்பா, கொஞ்ச நேரம் கம்பெனி. அப்பா, ஏன்து என்னடி? அம்மா, என்னடி ஆச்சு? நான் எதுக்காக சொல்றேன் எதுக்கு தெரியுமா? எதுக்குடி? நான் எதுக்காக நான் அறிவுறேன் தெரியுமா? எதுக்கு? போற வழியில கேத்தர்கரை மலையா, கேத்தர்கரை மலையா வர முடியாது. கேர காலாக்கடி சூளாக்கடியா பதார்ல இருந்தானுவேன். ஐயோ, ரெண்டு மலை சதுல இருந்தானுவேன். இந்த பக்கம் ஒரு மலையில அந்த பக்கம் ஒரு மலையில ரெண்டு பேர் இருந்தானுவேன். ஆனா போனது எங்களுக்கு தெரியாது. தெரியாது. அந்த பதார்ல நாங்க பூந்து போற சமயத்திலே ஆனா போற வழியில பொன் பொருள் அத்தனை பிடிக்க கொண்டா. ஏ பணியாரோ எல்லாத்தையும் பிடிக்கணும் அம்மா. அம்மா எல்லாத்தையும் பிடிக்க கொண்டு அது வரைக்கும் போய் விட்டா என் கணவர் போய் கேட்ட போது சித்தப்பா போனாரு. சித்தப்பா போன போது அவர் அடிய தண்டமா அடுத்து அவரு தண்ணி பூரா அவரு போன பிறகு எங்க வீட்டுக்காரு கேட்கறதுக்கு போனாரு. ஏன் மாதிரி வீராது சிறத்தாலையில போட்டு விட்டா என் சாமி அவர் போன போது உலகத்திலே இந்த பொண்ணோடு போடும். இத பொண்ணு பாதி உலகத்துல எப்படி? ஆனா இந்த திருமணம் செய்யும் போது யார் யாரு வந்தாங்க தெரியுமா? என் சாமி வந்து திருமணம் செய்யும் போது அரவ பால எடோரு காட்சி தொண்டு கட்டி இவங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து திருமணத்தை செய்து வந்தாரு. வரக்கூடிய சேனை எல்லாம் பிடித்து கட்டி ஒரு பந்த காலிலே பிடித்து கட்டி. ஆனா என் தாய் தந்தனை பார்க்காத உங்களெல்லாம் ஒரு பந்த காலில பிடித்து கட்டி எங்க மூத்தாரு இருக்கிறாரு. அவரு தொண்டை கட்டி அரவ பால கெடோரு காட்சி அந்த கிணறு கதை பொடிச்ச கட்டினாரு பாத்தியா? இந்த 100 பேருக்கு ஒரே ஒரு கவரி. ஆனா உங்கள் இருவருக்கு ஒரு கவரி. எல்லாரும் பிடித்து கட்டி எங்க மூத்தாரு கிணறு கட்டே என் சாமி வந்து கட்டினாரு. இன்னைக்கு அவர் எங்க மூத்தாரு இருந்திருந்தா இந்த பாவிக்கு எத்தனை பேரும் அவனுக்கு எங்களுக்கு என்ன பகை, அவனுக்கு எங்களுக்கு என்ன பகை, அந்த சூழ்நிலைக்கு எங்களுக்கு என்ன பகை. அவன் ஏன் எங்க பொண்ணு பொருளா கொடுக்கணும்? அவன் எதுக்காக வரணும்? எதுக்காக என்ன தெரியவில்லை அப்பா. என் சாமி அவர் போன போது இந்த பாவியா சத்தியெல்லாம் நீக்க வேணும். எங்க வீட்டுக்காரா இல்லாத போது இந்த உலகத்திலே நான் வாழ்வாது அப்போ மருமாவனே மருமாவனே என்று சொல்லியா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? மருமாவனே நான் பாரு கொடுத்து விட்டேன் அம்மா. ஆனா உன் பேச்சு கேட்டிருந்தா இந்த ஊர்ல நான் வாழ்ந்திருந்தா உன் மருமகனோடு நான் சேர்ந்து வாழ்ந்திருப்பேன். ஆனா ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட விட்டுக்க மாட்டேன், எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பையன் சுவாமி இங்க இருந்து இருந்தாலும் பரவாயில்லையே. ஆனா அவனை கொண்டு நான் ஆணை ஊற்ற மாட்டேன். போற வழியில இந்த கம்மியாட்டி வந்து எங்க கண்டான்னு அந்த கம்மியாட்டி போய் எங்க கண்டான்னு தெரியலையே. போய் நோடா மத்த வைக்க போவோம். அவன் நாசப்பட்டு போவோம். அவன் பாடைய பத்தி அவன் இருக்க அவன் இருக்க இடம் பொறுப்பம்மா. நான் தேத்து மத்ததான் வந்தேன். நீ 2 பேரும் பேசுங்கிறீங்களே, என்ன சமாச்சாரம்? ஏன் அப்படி அழுகுற? என்ன உனக்கு மனசுல கஷ்டம்? என்ன சொன்னதே எனக்கு தெரியும். அப்ப எனக்கு சஞ்சலங்கள்
எனக்கு சஞ்சலம் வந்து நேர்ந்து விட்டுதான். என்னம்மா உனக்கு சஞ்சலம்? போற வழியிலே சரி யாரோ அந்த காலாக்கடி சூடாக்கறியா பொன் பொருளெல்லாம் வாங்கி கொண்டு அடியாதனம் அடுத்து எங்க வீட்டுக்கார சிறுத்தாலே போட்டு. ஏன்னா புத்திக்குதா உனக்கு? அறிவு இருக்குதா? நான் சொன்னனா இல்லையா? ஒரு தாய் தந்தை பேச்சு கேட்கணும். ஐயா அறியாதா தானே தீராளே சரி ஆனா நானும் வேண்டதானே. சரிம்மா. அறியாத தடுக்கிறான தெரியாத தவறு தெரிவிட நம்ம. சரிம்மா பரவாயில்ல. ஆண்டவனே என்ன மன்னித்து என்ன பொறுத்த கொள்ளுமாப்பா. அம்மா எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு வரணும். சரிம்மா. அவன் மூச்சாக்கி விட்டான். சிறுதானியில போட்டு விட்டான். என் கணவரையில எந்த ஒரு காலமான வாடுவது கிடையாது அப்பா. சரிம்மா. உன்னுடைய கணவரை நான் மீட்டு எடுத்து கொள்வது என்னுடைய பொறுப்பு. என்னால முடியாது. அம்மா என்னால முடியாது. உன்னுடைய அவன் உனக்கு திருமணம் செய்து வைத்தான். உனக்கு திருமணம் செய்து வைத்தான். அவனை ஆமா அவனை அழைத்து அந்த 2 சூரியங்களையும் மடித்து அவர் வரமாட்டார். நானே கூப்பிடுறமா? அவர் கோபம் உள்ளவர். ஆமா நீங்களே கூப்பிடுங்க. நானே கூப்பிடுறேன். நீங்களே கூப்பிடுங்க. மருமகனே கடவுள் ராஜா. மருமகனே அத பாத்தியா? அபிமன்யுக்கும் சுந்தரிக்கு திருமணம் செய்து வைத்து என்னுடைய தங்கையார் இருக்கக்கூடிய சுபத்திரை வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ஆமா அவன் என்ன பண்ணாரு? இந்த வத்தில சுந்தரி அன்னைக்கு வந்தனமா. நல்லபடியா இருக்கு. மனதை பத்தி பேசுறது கிடையாது. ஆமா என்ன வீட்டுல இப்ப வந்து எங்க வீட்டுக்காரு ஆனா யாரோ காணாக்கறி சூடாக்கறியா சிறுதானியில போட்டு விட்டா. எப்படியாவது நீங்க தான் மாமா. சரி சரி வாங்க மாமா. நாம கவனம் பண்றோம். அதுதான் அப்பா வந்து கேட்டேன். அப்பா வந்து ஒரு இடத்துல வந்திருக்காரு. சரி சரி மாமா. மருமகனே அந்த காலாக்கனி சூலாக்கனி மடிக்க வேண்டும் என்றால் அதோ பாத்தியா திருப்பார்கடலிலே காளிகா தேவி அடிப்பீடத்திலே அவங்க 2 உயிரும் கருவண்டா இருக்கிறது. அந்த 2 கருவண்டை எடுத்து வந்தால் இருக்குது. ஆமா அந்த 2 கருவண்டை எடுத்து வந்தால் அந்த 2 சூரகளை மடிக்க முடியும். அதை காளிகா தேவியிடம் சென்று அதை கொண்டு வந்து அவனை மடித்து விட்டு பிறகு வா. சரி அப்படியே சொல்லுங்க. ஆகட்டும். திருப்பார்கடல் என்ன தேவை? அந்த அரக்கரன் அடிப்படையில் இருக்கிறாங்க. ஆமா அவனுடைய உயிரை கையில வேண்டும். காலாக்கடி சூலாக்கடி சொல்ற 2 அரக்கர்கள் இரு கருவண்டாக என் அடிமையில் திறந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதாவது என்னுடைய பக்தர்கள் நான் எடுத்து கொடுத்தால் அது பாவம். அதனாலே என்ன என் பலிபீடத்தை சாட்சி விட்டு நீ எடுத்து செல்வாய். இந்த கருவண்டாக இருக்கும்படியான அந்த காலாக்கடி சூடாக்கடி உயிர் இதுதான் இருக்குது. ஆனா நீங்க வந்து அவங்க சண்டை கட்டில போக தேவை. ஆமா நீங்க சண்டைக்கு போற பாவனைய காட்டுங்க. ஆமா சண்டைக்கு வர போது ஒரு கையை உடைய. அந்த கையை உடைத்தா உயிர் போவா போவரையாரு பாருங்க. ஆமா ஆமா சரி சரி பாருங்க இட்டு போறமா நான் பாக்குறேன் மாவுமா. உயிரை போய் என் கையில எங்க மாமா அவரு எங்க மூத்தார் அவரு சண்டைக்கு வரா பாப்பா. உயிரு இப்ப என் கையில இருக்குது. நீ ஒண்ணு ஆட்ட முடியாது அசக்க முடியாது. அதான் நீ ஆட்ட முடியாது அசக்க முடியாது. சண்டையா வர பாப்பா. ஆமா மாமா அவனுக்கு
நம்ம கையில என்ன கிள்ளு நேரத்தால கிள்ளு மொத வந்து ஒரு கையை உட ஓடிடா ஐ ஓடிதான் ஐயோ தங்கராஜா பாருடா தங்கராஜ் என்ன ராஜு புரியல இந்த கடவுளை மட்டும் ஒரு கையை தான் ஓடிச்சான் செவிடா பையன் ஆமா இந்த கடவுள் பாரு அத ஒரு கை போனாலும் ஒரு கை தான் போச்சு புத்தியிட்ட கணக்கு போனது அந்த மாதிரி ரெண்டு கையும் வச்சு என் கட்டமாதிரி போனாலும் காலை உட காலை வச்சு என் காலை வைக்கிற மாதிரி அந்த முட்டி தேடி விடுவாங்க கண்ணாடி ஒரு என்ன இருக்குப்பா சிரம் சொல்ல இருக்கு அத சிரத்தை தான் பண்ணி தான் எப்படி அந்த காலாக்கடி சூலாக்கடி இரண்டு பேரையும் படித்து எங்கள் பொன்பதை மீட்டு கொடுத்து விட்டார். நீ உன் நாட்டுக்கு செல்வாய், நான் என் தாயோடு சென்று நானும் சுந்தரி சந்தோஷம் வாழ்ந்து கொண்டு வருவோம். போயிட்டு வரீங்களா? இப்படியாக தீமகா பாகமா இருக்கும்படியான காலாக்கடி சூலாக்கடி சம்மாரம் அபிமன்னன் சுந்தரி விருந்து நாடகமாடி முற்று பெற்றது. அடி பேரும் பாடி பேர் கண்ணால் 10 பேர் காதல் கேட்ட பேரும் அம்மனோட இளவற்றி சேமத்தோடு வாழ வேண்டும். இரவு நாள் முன்னே பக்கம் அதாவது தாதாவரந்த கிராமத்துக்கு போகிறோம், விடைபெறுகிறோம். அவளுக்கு தகுந்து போய் சரி சரி இல்ல